மாணவர்களுக்கு கலாபாரதி அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய விவாதம் பிசிஆர் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக வைத்தியம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிசிஆர் எதுலாம் யூஸ் பண்ணப்படும், அதுதான் பிசிஆர் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதை வச்சு பிசிஆர் மூலமாக ஹியூமன் ஜீன்ஸை ஏராளமாக மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன மியூட்டேஷன்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோபியல் ஜீன்ஸ், பாக்டீரியா, இது மாதிரி அந்த லிவிங் திங்ஸுடைய ஜீன்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி நிறைய கொஞ்சோண்டு கிடச்சா கூட போதும், நிறைய ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த சாம்பிளில் என்ன விதமான மைக்ரோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு லிமிட்டட் சாம்பிள் மட்டும் கிடச்சா கூட ஹியூமன் ஜீனை வச்சு டோட்டலாக கம்ப்ளீட் டிஎன்ஏ ப்ரொஃபைல் உண்டாக்கிட முடியும். ஒரு இண்டிவிஜுவலுடைய டோட்டல் ஜீன்ஸ் எப்படி இருக்குங்கிறத க்ரியேட் பண்ணிட முடியும். ஓகே, அதன் மூலமாக இது ஃபோரன்சிக் சயின்ஸில் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தைக்கு பேரண்ட் யார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, PCR allows us to target a single gene of interest for amplification, making the process easier, cheaper and quicker. Parental testing க்கும் இந்த PCR பயன்படும். இந்த PCR மூலமாக என்னென்ன வியாதி கிருமிகள், இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷனில் என்னென்ன வியாதி கிருமிகள் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதுக்குள்ள குணாம்சங்கள் என்னங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி ஸ்பெசிஃபிக். ஓகே, தி பிசிஆர் கேன் ரன் டு டிடெக்ட் எ சிங்கிள் பேத்தஜன். ஒரே ஒரு கிருமி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒரு டைப் ஆஃப் கிருமி, உதாரணமாக டிபிக்கான கிருமி மட்டும் அதில் இருக்கா இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். அல்லது எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் பேத்தஜன்ஸ், அதை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதே மாதிரி அதை ஒத்திருக்கக்கூடிய வேறு பேத்தஜன்ஸ் அதில் இருக்கா, வேறு கிருமிகள் இருக்கா, அதை யூஸ் பண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிசிஆர் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பிசிஆருக்கு பேர் ப்ராட் ரேஞ்ச் பிசிஆர்னு பேர். ஓகே, ஆர் ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் இன் ஏ சிங்கிள் ரன். ஒரே ஒரு டெஸ்ட் மூலமாக ஏராளமான எண்ணிக்கையில் விதவிதமான ஆர்கானிசம்ஸ், ஈவன் ரிலேட்டட் அன்ரிலேட்டட், இப்படி கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்டு மல்டிப்ளெக்ஸ் பிசிஆர். இந்த பிசிஆர் மூலமாக டயக்னோசிஸ் டேக்ஸ் வித்தின் ஹவர்ஸ். மற்ற கல்ச்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இட் டேக்ஸ் டேஸ், 3 days 4 days ஆர் வீக் ஆர்கனைஸை பொறுத்து. பட் திஸ் கேன் பி டன் வித்தின் ஹவர்ஸ். ஓகே, ரெண்டாவது, அந்த வியாதியை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமி பேத்தோஜன் கல்ச்சரில் வளர்க்க முடியுமா இல்லையாங்கிறத வச்சு தான் இப்போ இருக்கிற நார்மல் டெஸ்டிங்க்கு பண்ண முடியும். பட் இதில் டயக்னோசிஸ் நாட் டிபெண்ட், அதை நம்பி இல்லை. த ஆர்கானிசம் இஸ் கல்டிவேபிள் ஆர் நாட், அது அகர்ஜல் பிளேட்டு அந்த மாதிரி பிளேட்ஸில் நியூட்ரியன் பிராத் இதில் எல்லாம் வளர்க்க முடியுமா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. எப்படிப்பட்ட ஆர்கானிசமாக இருந்தாலும் திஸ் கேன் பி பிசிஆர் கேன் பி டன் அண்ட் கேன் பி ஐடென்டிஃபைடு. ஓகே, ரெண்டாவது, ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்போசர் ஆஃப் தி லெபார்டரி ஸ்டாஃப் டு டேஞ்சரஸ் பேத்தஜன் இஸ் ஆல்சோ சால்வ்ட். உதாரணமாக ரொம்ப சீரியஸான வியாதி இருக்குது, அந்த கிருமிகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாம்பிள் கொண்டு வரோம், அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே இந்த லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தே ஆர் எக்ஸ்போஸ் டு தீஸ் பேத்தஜன்ஸ். அந்த வகையில் இல்லை, ஏன்னா இதில் பேத்தஜனே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, சம் ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். ரியல் டைம் பிசிஆர் கேன் ஆல்சோ கிவ் எ எஸ்டிமேஷன் ஆஃப் மைக்ரோபியல் லோட் இன் த சாம்பிள். இந்த சாம்பிளில் எவ்வளவு ஆர்கானிசம் இருக்குங்கிறத கூட கெஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ரியல் டைம் பிசிஆர். அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நார்மல் லேபில் ஒரு ஆர்கானிசம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பிளட்டை பூரா டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து இது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பிசிஆருக்கு தேவையில்லை. டயக்னோசிஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மைக்ரோஸ்கோபிக் டயக்னோசிஸ் தட் ரெக்வயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே,
ரெண்டாவது, சேஞ்சஸ் இன் தி ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி செர்டன் ட்ரையாட்ஸ் ஹேவ் நோ எஃபெக்ட் ஆன் டயக்னோசிஸ். உதாரணமாக ஒரு இண்டிவிஜுவலில் இந்த வியாதிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. சில பேருக்கு ஒரே டயத்தில் 2-3 வியாதி இருக்கலாம், அல்லது அந்த கிருமியவும் வேறு மாதிரி ஒரு சிம்டத்தை க்ரியேட் பண்ணலாம். அப்போ டயக்னோசிஸ் கஷ்டமாயிரும். அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருந்தால் கூட பிசிஆர் மூலமாக ஈஸியாக என்ன பேத்தோஜன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி முடியலாம். இது ஒரு ப்ராப்ளமாக அதில் இருக்கிறது இல்லை. ஓகே, அடுத்ததாக ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், அதாவது குழந்தை பெறுறதுக்கு முன்னாடியேவும் அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருந்து டெவலப் ஆகி ஃபீட்டஸாக வர்ற காலத்துலேயும் ஃபாதர் மாதிரிலேருந்து அதுக்கு என்னென்ன வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஹெரிட்டட் டிசீசஸ் என்னென்ன வர முடியும் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம கோரியானிக் வில்லியிலிருந்து சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் செல்ஸ் ஃப்ரம் தி அமினோசென்டசிஸ்லேருந்து சாம்பிள் எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம இந்த டயக்னோசிஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கிள் செல் அனிமியா, பீட்டா தலசீமியா, ஃபினைல் கீட்டோனீரியா, இந்த மாதிரி வியாதிகள்லாம் இதில் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, வைரஸஸில் டிஎன்ஏ வைரஸ் ஆர் தேர், ஆர்என்ஏ வைரஸ் ஆர் தேர். காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுற மூலமாக by PCR from PCR is a valuable tool for diagnosis and monitoring of retroviral infections. வெறும் ஆர்என்ஏ வைரஸாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பிசிஆரை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ வைரலி இன்டியூஸ்டு கேன்சர்ஸ் லைக் cervical கேன்சர். செர்விக்ஸ்னால் என்னென்னு சொன்னால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வாய் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்மால் துவாரம் மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லி நல்லா அடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகும் அந்த பக்கம், அதுக்கு அடுத்து பின்னாடி. அது அனட்டமியில் படிக்க வேண்டியது. ஸோ cervical கேன்சர் பை பேப்பிலோமா வைரஸ், அதையும் டயக்னோஸ் பண்ண முடியும். ரெண்டு, there are probes which can identify the DNA. So with DNA probes specific for sex chromosome, செக்ஸ் குரோமோசோமை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ப்ரோப்ஸ் வச்சு என்ன செக்ஸ் குரோமோசோம்ங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் செக்ஸ் லிங்க்டு டிசார்டர்ஸ் இன் ஃபெர்டிலைஸ்டு எம்பிரியோஸ். ஓகே, அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது. செக்ஸ் லிங்க்டு டிசீஸையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி பிசிஆர்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பிசிஆர் மூலமாக ஜெனட்டிக் மேப்பிங் எடுத்துட முடியும். ஸோ ஜீனோடைப்பிங் மூலமாக அது கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மாலிகுலர் ஆர்கியாலஜி, உதாரணமாக இப்போ நம்ம கீழடியில் கொஞ்சம் எலும்பு கிடச்சிருக்கு, அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து ஜீனோடைப்பிங் பண்ணி பார்த்தோம்னா அது எந்த அனிமல் அல்லது ஹியூமன் பீயிங்கோடதா, இப்படியெல்லாம் அதை கண்டுபிடிச்சிட முடியும். மாலிகுலர் ஆர்கியாலஜி. மீட்டாஜெனிசிஸ், ஜீன் மியூட்டேஷன் அது நடந்தக்கூடிய மாதிரியும் பண்ணிட முடியும். சீக்வன்சிங், வரிசைப்படுத்த முடியும். கேன்சர் ரிசர்ச், டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் கிருமிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இதன் மூலமாக ஒரு ஹோல் இண்டிவிஜுவலுடைய நம்ம கட்டை விரலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்கிறோம், அதே மாதிரி டிஎன்ஏவும் ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக ஒரே டைப்பாக தான் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ இதன் மூலமாக சில மெட்டீரியல்ஸ் க்ரைம்ஸ் நடந்த இடத்துல கிடச்சதுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். தென் ட்ரக் டிஸ்கவரி, ஜெனட்டிக் மேட்சிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்ய முடியும், பிசிஆர் வழியில் அப்ளிகேஷன் மூலமாக இத்தனை விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.